வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிஃபி அனிதம் பப்பர் மூவி வந்து இமானுவல் 1974 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்மெல் லாபேஜ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 பேர், அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஓகேங்களா, மாப்பிளோட பேர் வந்து ஜீன் அண்ட் பொண்ணோட பேர் வந்து இமானுவல். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீன் வந்து தாய்லாண்டில் இருக்காரு, இமானுவல் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து தாய்லாண்டுக்கு போகிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு தாய்லாண்டில் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அங்கே பேசிட்டு இருக்காங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்க சமயத்தில், நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டை சீட் பண்ணியிருக்கியா கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு மென்னோட அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருந்த ஒரு பொண்ணு, ஓகேங்களா, மேரி ஆக்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நம்ம இன்னொரு கூட பேசிட்டு அந்த பொண்ணை செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விதமாக ஹெல்ப் பண்ணுறான். மாஸ்டர்பேஷன் பண்ண வைக்கிறா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இமானுவலோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வர வழியில் ஃப்ளைட்டில் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஃபிசிக்கல் செக்ஷன் வச்சுட்டு வந்திருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மேரி மூலியமாக ஒரு வயசான ஒருத்தர் வந்து நம்ம இமானுவலுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அந்த வயசானவருக்கு இமானுவல் மேலே ஒரு கண்ணு. ஓகேங்களா, இது எல்லாமே இந்த மாதிரி, அதாவது இந்த படத்தில் வந்து கதையே கிடையாது. ஒரு கல்யாணமாகி ஒரு பொண்ணும் வரா. அந்த பொண்ணு வந்து அவள் எப்படி செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட கதைன்னு சொல்லணும்னா இந்த படமே அதுதான். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கதைலாம் முக்கியம் இல்லைப்பா, 18+ சீன்ஸ் வேணும்ப்பா அப்படின்னா இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 18+ சீன் அங்கங்கே இருக்குது, ஆனால் கதை ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் கதை பார்க்காம 18+ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து குட். கதை பார்த்தீங்கன்னா கதை வந்து பிலோ ஆவரேஜ் தான். இருந்தாலும் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி. பாய். ஹேவ் அ கிரேட் டே.